ஹாய் ஹலோ டிடி ஃபேமிலி உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள ஒரு க்ரைம் ஸ்டோரியோ இல்லை உங்களுக்குள்ள ஒரு மிஸ்டீரியஸ் திங்காக நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இன்னைக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி 1008 பிளா பேசிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேரும் ஒருத்தனுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு சரவுண்ட் சுற்றி என்ன இருக்குது 360 டிகிரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யாருமே பார்க்கறது இல்லை. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதையும் யாருமே யோசிக்கிறது கிடையாது. இது எதுவுமே யோசிக்காம ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதை பிடிச்சி தொங்குன்னு தொங்க வேண்டியது. அதை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம் மொழியில் நமக்காக. இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற விஷயம்தான் அனுராதபுரம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் ஒரு லேடி டாக்டரை ஆர்மியில இருந்து தப்பிச்சு போன ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப ரொம்ப ஃபேமஸா ஸ்ரீலங்காவில் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். சரி, இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கெதர் பண்ண நியூஸஸ்ல இப்ப அந்த டாக்டர் லேடி டாக்டர் அவனுடைய பேர் வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். போலீஸ்க்கு இவங்க பி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணுதான் அது. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கை, பி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பி அறிக்கையில இவங்க சொல்லப்பட்ட வாக்கு மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அனுராதபுர போதனா வைத்தியசாலை அல்லது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி டாக்டரா ஒர்க் பண்றவங்க தான் இவங்க. ஸோ இவங்க தன்னுடைய டியூட்டியை முடிச்சுட்டு இவங்க தன்னுடைய ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல தனக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறதாகவும் உடனடியா கதவை திறக்க சொல்லி கத்திய கழுத்துல வச்சதாகவும், என்னைய நான் இப்படி ஆர்மில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், என்னைய போலீஸ் தேடிட்டு இருக்கு, ஆர்மி தேடிட்டு இருக்கு, ஸோ நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்துட்டு நான் அப்புறமேல் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்சதா இவங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொன்னவர் மேலும் இப்ப இந்த லேடி டாக்டரும் தனியா தான் இருக்காங்க, இந்த டெசர்டரும் தனியா தான் இருக்காரு. ஸோ இவர் தன்னுடைய கத்தியை எடுத்து அவங்க கழுத்துல வச்சு சத்தம் போட்டீங்கன்னா உன்னை நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. மிரட்டி இவங்களை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணதாக, அதாவது ரேப் பண்ணதாக இங்கே அவங்க கொடுத்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதுல இவருடைய உருவமைப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட உருவமைப்பு இப்ப நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் அவருடைய உருவமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோஸும் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள இவரை கைது பண்ணிட்டதாகவும் பாராளுமன்றத்துல அமைச்சர்கள் மூலயமா இந்த விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், சரி இது என்ன டிடி, இது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கே, நீ இதை பத்தி ஒரு நல்ல வீடியோ ஒன்று போடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதுல ரொம்ப கம்ப்ளீட்டா வேற. நான் இதை 3 விஷயமா பிரிச்சு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். ஃபர்ஸ்ட் என்னத்த விஷயம் அப்படின்னா, இப்ப உண்மையாலுமே அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யாரு பக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னா இதுல சந்தேகமே கிடையாது, அந்த லேடி டாக்டர் பக்கம் தான் கிடைக்கணும். அது ஏன் எதுக்குங்கிறத பத்தி நம்ம பிறகு பேசுவோம், சரியா? ரெண்டாவது, அப்ப ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் டு பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது அந்த டெசர்டர் டு பெர்ஸ்பெக்டிவ், மூணாவது நம்ம மாதிரி இருக்கிற சாதாரண மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் இப்ப ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். இவங்க ஒரு போதனா வைத்தியசாலை டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தன் கத்தியோட வந்திருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல உள்ள ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சரி விடுங்க, இந்த ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் உடம்பெல்லாம் இப்படி எல்லாம் செக் பண்ணி யாரையுமே உள்ளுக்கு அனுப்புறது கிடையாது. ஸோ கத்தியோட ஈஸியா வந்திருக்கலானே வச்சுக்குவோமே. இவங்க இருக்கிறது ஒரு ஹாஸ்டல்னு சொல்லியிருக்காங்க, விடுதி அப்படின்னு சொல்லி தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லேடிஸ் ஹாஸ்டலுங்கிறதுனால அங்க கார்டு இல்லாம இருந்திருப்பாங்க. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஒரு
ஒரு ஆண் மகன் வந்து உள்ளுக்கு நுழையிறான்னு சொன்னா எப்படி நுழைய விட முடியும் முத? இல்லாட்டி இவங்கள பாக்குறேன் அவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காருன்னு சொன்னா நைட் டைம்ல எப்படி? விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நானும் ஹாஸ்டல்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கேன். 7 மணியோட, நானும் கேம்பஸ்ல உள்ள ஹாஸ்டல்ல எல்லாம் இருந்திருக்கேன். 7 மணியோட எல்லாம் க்ளோஸ்ட். யாரையும் பார்க்க வர முடியாது, யாரும் எங்கேயும் போகவும் முடியாது. இதுதான் நடக்கும் அங்க. ஸோ பகல் டைம்ல வரலாம் போகலாம். நைட் 7 o'clock ஆயிடுச்சுன்னு சொன்னா அங்க யாரும் வெளியில போய் அங்கேயே தான் சாப்பாடு கேன்டீன் எல்லாம் அங்கேயே இருக்கும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணீங்க ஹாஸ்டல் வளாகத்துக்குள்ளுக தான் நீங்க பண்ணணும். அந்த சமயத்துல இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி அவர் வந்து கத்தியோட உள்ளுக்க வந்தார்? அப்ப அங்க இருந்த கார்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு வாட்ச்மேன் ஒருத்தவர் போட்டிருப்பாங்க தானே, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்ப செக்கிங். அப்ப அவர் வந்து அவருக்கு இவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்ப அவர் தான் பிளான் பண்ணி இவர் அனுப்பி வச்சாரா, இல்ல செக் பண்ணாம அனுப்பி வச்சாரா? இதெல்லாம் வந்து அப்ப கதவு அவங்க சொல்றாங்க என்னன்னா, நான் கதவு திறக்கும் போது அந்த கதவுக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு, அவர் தான் திடீர்னு வந்து கழுத்துல கத்திய வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, லேடிஸ் ஹாஸ்டல்ல அவ்வளவு இவருக்கு முன்னாடி இந்த டாக்டர் வந்து அந்த அவங்களுடைய பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்திருக்கணும் தானே? அவ்வளவு நேரம் அப்ப அவர் எங்க இருந்தாரு? அவ்வளவு நேரமே அவரை யாருமே பார்க்கலையா? இப்ப இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும்ல, அதே கேள்வி எனக்கு வருது. இப்ப இதுக்கு யாரெல்லாம் பதில் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. இந்த நம்ம சேனல் வந்து இன்னும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு சேனல். ஸோ இந்த வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகுமான்னு தெரியாது. இதெல்லாம் இங்க நல்ல வீடியோஸ் என்னைக்கு தான் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இதுதான் அவங்களுடைய ஒரு விஷயம். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, இவர் என்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிட்டாரு, நான் அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துட்டு தான் வந்து பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயத்து சம்பந்தமா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறதாக நியூஸஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்ப விக்டிம் பத்தி பேசிட்டோம், யாரு அந்த லேடி டாக்டர் பத்தி பேசிட்டோம். இப்ப 2வது அந்த டெசர்டர், ஆர்மி டெசர்டர் வந்து இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப லீனான ஒரு உருவம், ஒரு பார்க்க வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கிற மாதிரி அவருடைய பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது தெரியுது நமக்கு. இப்ப அது இல்ல முக்கியமான விஷயம். இப்ப இவருக்கு சில பேர் வந்து சொம்பு தூக்குற விதமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவருடைய மனநிலையை ஆராய வேண்டும், இவருட்டு பின் அவருடைய பாஸ்ட பத்தி ஆராய வேண்டும், அவர் 10 வயசுல இருந்து எப்படி இருந்தாரு அதை ஆராய வேண்டும். இதெல்லாம் ஆராய்ஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப இன்னொரு சிலர் சொல்றாங்க என்னன்னா, இவரை தூக்கிலிட வேண்டும், இவை வந்து இந்த மாதிரி ரேபிஸ்ட் எல்லாம் சுட்டு கொல்லணும், தூக்குல போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? சரி, அப்ப நீங்க கேட்கலாம், இல்லாட்டிட்டு அப்ப இந்த மாதிரி பண்றவன் எல்லாம் விட்டுடலாமா, இதெல்லாம் பரவாயில்லையா, இப்ப அப்படியெல்லாம் இவனையெல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னா இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜஃப்னான்னு நினைக்கிறேன், வித்யான்னு ஒரு அக்கா, அவங்களுடைய கொலை வழக்குல கிட்டத்தட்ட 7 குற்றவாளிகளோ 5 குற்றவாளிகளோ, அதுல சொந்த சித்தப்பன் வேற இருக்கான். அவனுடைய கொலை வழக்குல 7 வருஷம் இந்த தீர்ப்பு வழங்காம இழுத்துக்கிட்டு போனுச்சு. அப்பயே நீங்க யாருமே போராடல, கோர்ட்டுக்கு போ தேவையில்ல, தூக்குல போடுங்க, தொங்க விடுங்கன்னு நீங்கெல்லாம் ஏன் அப்ப கதறல? அப்ப ஏன் ஆர்ப்பரிக்கல? உங்களுடைய அன்பை வந்து ஏன் அப்ப கொட்டல? அப்ப ஏன் காட்டல? அப்பயும் தான் சோசியல் மீடியாஸ்லாம் இருந்துச்சு. ஏன் அந்த டைம்ல உங்களுடைய ஆர்ப்பரிப்பை வந்து அப்ப காட்டலன்னு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த ஒரு விஷயம் கூட இந்த லேடி டாக்டரை வந்து கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி ரேப் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்குன்னு அவன் பண்ணதை வந்து நான் சரின்னு சொல்லல, அவன் பண்ணது 100% தப்பு தான். ஆனா தன்னுடைய வித்யா கொலை வழக்குக்கு போனோம்னா அவங்களுடைய உள்ளாடையை எடுத்து அவங்க வாயிலேயே திணிச்சு அவங்கள கதற ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த டைம்ல ஜஸ்டிஸ் ஃபார் வித்யா அப்படின்னு ஹேஷ்டேக் பரவனிச்சே தவிர அவங்கள தூக்குல போடுங்க, இந்த ரேபிஸ்ட் எல்லாம் கொல்லுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு யாருமே கேட்கல. ஏன்னா அவனுக்கு வேலை இருந்துச்சு, அதை பண்ணான். சரியா? இதுல இருந்து என்ன நீங்க சொல்ல வாரீங்க? பார்ஷியாலிட்டியா இல்லாட்டி ரேசிசமா? என்ன சொல்ல வாரீங்க? எனக்கு தெரிய என்ன நான் விளங்குதுன்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி.
அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் 2018-19 சம்திங் ஏதோ ஒரு வருஷத்துல வித்யா கொலை வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வருது. அவங்க அவ்வளோ பேரையுமே ஆயுள் தண்டனை வழங்கி, ஏன்னா இது வந்து பௌத்த நாடாம், அதனால இங்க வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்க கூடாதாம். இப்படி பௌத்த நாடா இருக்கனால, அப்ப பௌத்த நாட்டுல வந்து எல்லாரும் அதை நினைக்கிறாங்களா? எல்லாருமே அதை பண்றாங்களா? அப்ப ஏன் கொலை கற்பழிப்புலாம் நடக்குது? எல்லாருக்கும் கடவுள் மேல பக்தியும் கடவுள் மேல ஒரு மரியாதையும் இருக்குமா இருந்தா ஏன் அதெல்லாம் பண்றாங்க? சரி, அவன் குற்றவாளி, அவன் பண்றான், நம்மளும் அதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கும். இப்ப அவங்க வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களை வந்து 25 வருஷமோ ஏதோ எத்தனையோ வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்காக உள்ளுக்கு போடுறாங்க. அவன் என்ன பண்றான்னா, சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அந்த கேஸை ரீஃபைல் பண்ணி திரும்ப ரீஅப்பீல் பண்ணி தண்டனையை குறைச்சிட்டானுங்க. அப்ப இது என்ன நாடு? இது என்ன ஒரு வகையான நீதி? இது எந்த வகையில நம்ம வந்து இதை சரின்னு சொல்லலும்? அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு, அதுக்கு முற்றுமுழுதான ஆதாரங்களும் கையில இருக்குது. ஆனாலும் 7 வருஷம் அதை போட்டு இழுத்து கடைசியில ஒரு ஆயுள் தண்டனை தூக்கி கொடுக்குறீங்க. அதையும் இவன் வந்து என்ன பண்ணிடுறான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு ஆயுள் தண்டனையை குறைச்சிடுறான். இதெல்லாம் என்ன? அதுக்கு நீங்க தீர்ப்பே கொடுக்கலாம இருந்திருக்கலாம் தானே? அப்ப தீர்ப்பே கொடுக்காம இருந்திருந்தா வேற ஏதாவது மக்கள் கையில சரி ஏதாவது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்ல. அப்ப 7 வருஷம் இழுத்திருக்க வேண்டிய இதே கிடையாது, அங்க ஒரு உயிரே போயிருச்சு. ஆனா இங்க அவன் சந்தோஷமா தான் இருக்கான். அப்ப இதெல்லாம் ஏன் கேட்கல மக்கள் வந்து? ஏன் கேட்கலன்னு நான் கேட்கிறேன். அப்ப இவனோட விஷயத்துக்கு வருவோம். இந்த டைம்ல இந்த டெசர்ட் மனநிலையை யோசிங்க. இவன் வந்து ஒரு ஆர்மியில இருந்து ஒரு டெசர்ட், அதாவது தப்பி எஸ்கேப் ஆகி வந்த ஒரு மனுஷன், இவன் ஆர்மியிலிருந்து எஸ்கேப் ஆகி வர்றான்னு சொன்னா, நான் ஐ ரெஸ்பெக்ட் ஆர்மி, பிகாஸ் என்னுடைய கசினும் ஒரு ஆர்மி ஆபீசர் தான். ஸோ அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா இந்த ஒரு இடத்துல அவரும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நிறைய ட்ரைனிங்ல வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபான ட்ரைனிங்ஸ் இருக்கு. இவனுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் தாங்கக்கூடிய மனோதைரியமும் உடல் வலிமையும் இல்லாம இருந்திருக்கு. ஸோ அதனால ஆர்மியில இருந்து வெளியில வந்திருக்கான். இவனை வந்து அப்ப ஏன் போலீஸ் ஆர்மி அண்ட் தேடல? இவன் வந்து ரொம்ப காலம் போல ஏன் தேடல? இப்ப இதே ஒருத்தனை வந்து சும்மா ஒரு பைக்கை திருடிட்டான், கடையில உள்ள அரிசி முட்டையை திருடிட்டான்னு சொன்னா வீட்டுக்கே தேடிட்டு வந்து கையோட தரன்னு இழுத்துட்டு போற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இதை ஏன் பண்ணல? இது ஒரு கேள்வி. இதை ஏன் பண்ணல? இதை பண்ணிருக்கணும் தானே, அவனை வலை வீசி தேடி இருக்கணும் தானே. ஏன் தேடல? ஏன் தேடி இப்ப இவன் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணது பிறகுதான் இவனை வந்து பிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இவன் ஆர்மியில இருந்து வெளியில தப்பிச்சு வந்தவனுக்கு இவனை ஏன் தேடல? அதுக்கப்புறமா சரி, இப்ப அவங்களுக்கு கேட்கல, ஆனா இவங்களுக்கு சரி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலான்னு வச்சுக்கங்களே. மக்களாகிய உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, இப்ப வித்யா கொலை வழக்க விட்டுருவோம். இப்ப 80கள்ல நடந்த 83ல நடந்த ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடந்துச்சு. அதை பத்தி விளக்கம் நான் சொல்ல தேவையில்ல, அது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதை பத்தி விளக்கமா பேச போனா இந்த ஒரு வீடியோல 1000 வீடியோ போட்டாலும் அது பத்தாது. அப்ப அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து தமிழ் பெண்களை கற்பழிச்சு அவங்களுடைய கற்பை சூறையாடினார்கள். அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு அந்த ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஹீரோக்கள், வீர தீரர்களாக தெரிஞ்சாங்க. ஆனா அதே ஆர்மி ஆபீசர் தான் இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. இப்ப மட்டும் ஏன் அவரை திட்டுறீங்க? அப்ப ஏன் இப்ப இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அவங்கெல்லாம் வந்து பயங்கரவாதிகள், மோசமானவங்க, அதனால பயங்கரவாதிகளா இருந்தா இப்படித்தான் தண்டிப்பீங்களா? உங்க தண்டனை வந்து இப்படிதான் இருக்குமா? அந்த சந்தானத்தோட ஒரு ஜோக் கூட இருக்கு. ஒரு அஞ்சலி வந்து ஒரு குளத்துல ஆத்துல மூழ்கி காணாம போயிருவாங்க கலகலப்பு படத்துல. அப்போ வந்து ஒருத்தன் வந்து இப்படி பிடிச்சி தூக்குவான். அப்ப சந்தானம் கேட்பாரு, அம்மாவை நீ இப்படித்தான் காப்பாத்துவியா அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இங்கேயும் நான் கேட்கிறேன். இவங்க வந்து அப்ப அவங்க வந்து பயங்கரவாதிகளா இருந்தா அவங்க பெண்கள் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க விளையாடி தள்ளுவீங்க. அப்ப வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து ஹீரோவா பார்த்துருக்கீங்க.
இதே விஷயம் ஒரு சாதாரண ஒரு வைத்தியருக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கும்போது இதை மட்டும் ஏன் ஒரு குற்றமா பாக்குறீங்க? அதே ஹீரோ தானே இதை பண்ணியிருக்காரு. அப்ப உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்னைய சேர்த்தா சொல்றேன், நம்மளுடைய ஒரு அசிங்கமான பெர்ஸ்பெக்டிவ் என்ன எப்படி இருக்கு தெரியுமா? அவன் ஒரு கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யானை என்ன வேணாலும் பண்ணலாம். அதே இங்கிட்டு ஒரு நல்லவங்களா இருந்துட்டா அவங்க அதே செய்யறது அதே ஆளா இருந்தாலுமே கூட நமக்கு வந்து ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சோம். இது எந்த வகையில் நியாயம்? எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் தானே. இன்னைக்கு நான் யார் பக்கமும் சப்போர்ட்டா பேசல. நான் எல்லார் மேல இருக்க பிழையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். என் மேல இருக்க பிழையும் சேர்த்தா சொல்லிட்டேன். நான் என்பது நீங்க தான் நான். அதாவது உங்களுடைய பிரதிநிதியா தான் இங்க நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாராலையும் வீடியோ போட முடியாது. ஸோ நானும் சேர்த்து வீடியோன்னு போடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காவில் இப்படி அப்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது சக மனிதர்களுக்கு குறைவா தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாதுகாப்புக்கு அடுத்ததா நம்ம பேச வேண்டியது வைத்தியர்களின் எண்ணிக்கை. ஸ்ரீலங்காவில் வைத்தியர்களின் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட இப்ப 2023 to 4 இதுக்குள்ள கிட்டத்தட்ட 2500+ வைத்தியர்கள் ஸ்ரீலங்கா விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப டவுனா இருக்கிற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்மளும் வீணாயிருவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸ்ரீலங்காவில் வந்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 30,000 வேகன்சிஸ் இருக்கு. 2023 நான் பார்க்கும்போது 23 பார்க்கும்போது 6000 வேகன்சி இருந்துச்சு. இப்ப 30,000 வேகன்சி இருக்கு. ஒரு வேகன்சி 2 வேகன்சி கிடையாது, 30,000 வேகன்சி இருக்கு. அப்ப மிச்ச அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? ப்ரொஃபசர்ஸ் எங்க, லெக்சரர்ஸ் எங்க, டீச்சர்ஸ் எங்க, பிரின்சிபல்ஸ் எங்க, எல்லாம் எங்க போயிட்டாங்க? எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. காரணம் அவங்களுக்கு இங்க இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ரெண்டாவது அது ஒரு கோழைத்தனம். நாடை பிடிச்சி நிப்பாட்ட முடியாம நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே நாடு. அந்த நாட்டின் அந்த விஷயங்களை பிடிச்சி நிப்பாட்ட முடியாமல், நாட்டுக்கு தன்னுடைய பங்கை வழங்க முடியாமல் அவரவர்களோட சுயநலத்துக்காக அவங்கள இதை நான் குறையும் சொல்லலை. இப்ப என்ன நான் காப்பாத்திக்கணும்னு என்னால இந்த நாட்டில் சர்வே பண்ண முடிஞ்சு நான் சர்வே பண்ணேன். உங்களால சர்வே பண்ண முடியல, நீங்க போயிட்டீங்க. ஸோ இதை நான் குறை சொல்லலை. இது உங்களுடைய அந்த செல்ஃப் டிசிஷன். இருக்காங்க கொஞ்சம் பேர், நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. என்னன்னா அந்த 80கள் 90கள்லாம் இந்த நாட்டை விட்டு இந்த நடந்த சில கவலைக்கிடமான விஷயங்களுக்கெல்லாம் பயந்து நாட்டை விட்டே ஓடின நிறைய பேர் லண்டன்ல இருந்து, யூகேல இருந்து, அமெரிக்கால இருந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவாங்க. அது மூஞ்ச மறைச்சிக்கிட்டு. ஒரு சிலர்லாம் இருக்காரு, அவரெல்லாம் நான் டிக்டாக்ல பார்த்துருக்கேன், சிரிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள். ஆரம்பத்தில் பார்க்கும்போது மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஓரளவு ரியலைஸ் ஆன பிறகு சிரிப்பு வந்துடும் எனக்கு. ஏன்னு சொன்னா, இங்க இருந்து உங்களால அந்த பிரச்சனைய வந்து சகிச்சு கொள்ள முடியல, ஓடி உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டீங்க. அங்க ஓடி போயிட்டு இப்ப எல்லா பிரச்சனையும் இல்லாம்போது தமிழ், இலங்கை இதுன்னுக்கிட்டு சும்மா ஃபயர் விட்டுட்டு திரியிறீங்க. வீடியோல எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நான் சொன்ன 3 விஷயங்களையும் நல்லா யோசிச்சு பாருங்க, யாருடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதுல ரொம்ப பிழையா இருக்குன்ட்டு. என்னுடைய முடிவுனா, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், அதாவது நம்ம மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் தவறா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்களா, எல்லா விஷயத்துக்கும் போராடுங்க. ஒரு விஷயத்த கண்டுக்காம விட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கண்டுக்காம விடுங்க. அது என்ன பாரபட்சம் பார்க்கறது? நம்ம கிட்ட பிழை இருக்குது. அடுத்தது, நம்ம அந்த வைத்தியருக்கு கட்டாய நியாயம் கிடைச்சு ஆகணும். அதை ரொம்ப ஆராய்ந்து தீவிரமா அதுக்கான ஆராய்ச்சிகள் நடத்தி தான் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணுங்கிறதும் என்னுடைய கருத்து. எடுத்தோனைக்கு அவனை தூக்கில போட்டுக்கிட்டு அப்புறம் முழிக்கிறது இல்லை. இதே விஷயம்தான் வேட்டையின் படத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. ஏதோ அவங்க அப்படியே கவரப் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல ஒருத்தர் ட்ராப் ஆகி மாட்டிடுவாரு. கடைசியில் அவரை என்கவுண்டர் பண்ணி கொன்னுடுவார். உயிர் போனதுக்கு அப்புறம் அதை பத்தி எந்த விஷயங்கள் கதைச்சுமே அர்த்தமே இல்லை. அதனால ரொம்ப ஆராய்ந்து இதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அந்த லேடி டாக்டருக்கு கட்டாயம் தீர்வு ஒன்று, நல்ல ஒரு ஜஸ்டிஸ் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye. This is Decoding Tamilan. Bam.